Hi friends, welcome to Kokis Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுவும் சக்கரவள்ளி கிழங்க வச்சு ஒரு அல்வா செய்ய போறோம். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 5 minutes நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். ரொம்ப குழையாம இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம துருவிட்டு தான் சேர்க்க போறோம். அதனால இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப குழையிற அளவுக்கு வேணாம். குழஞ்சிச்சுன்னா அதோட ஸ்ட்ரக்சரே மாறிடும். நமக்கு செய்யும்போது கரெக்டாக வராது. இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம துருவிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கேரட் துருவலை வச்சு நம்ம இந்த மாதிரி துருவணும்னா நல்லாயிருக்கும். மொத்தமாக துருவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நான் துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் கூடவே நம்ம நட்ஸ் வதக்கி எடுத்துக்க போகிறோம். நான் கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதுவும் சேர்த்துக்கலாம். அல்வாவுக்கு எந்த அளவுக்கு நட்ஸ் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. கொஞ்சம் மிதமான தீ வச்சு இதை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்க, இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த துருவி வச்ச நம்ம சக்கரவள்ளி கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு தான், அதனால் நிறைய வேகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நெய்யில் நல்லா சேர்ந்தாப்புல வரணும். பாருங்கள், இப்போ இது ஓரளவுக்கு நெய்யில் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி கொஞ்சமாக நம்ம வேக வைக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும், அதுக்காக தான் நம்ம பால் ஆட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான். இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம ஆப்பிள் அல்வா, பீட்ரூட் அல்வான்னு எல்லாமே போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. பாருங்க, இப்போ நல்லா ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு, வெந்து வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி வேக வச்சது தான், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த சமயத்தில் தேவையான அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்குன்றதுனால அதுலேயே நம்மளுக்கு ஸ்வீட் இருக்கும், அதனால நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். இது நல்லா கலக்கி விட்டுருவோம் ஒரு வாட்டி. இப்போ சக்கரை போட்டதுமே ஓரளவுக்கு கொஞ்சம் லிக்யூட் ஃபார்மில் வரும். இது கொஞ்சம் திக்னஸ் ஆனதுமே நம்ம நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அதில் நான் ஒரு 2 ஸ்பூன் விடுறேன், தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். அல்வானாவே யாருக்குமே பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. நம்ம கிட்ஸுக்கும் சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்குல செஞ்சு கொடுத்தோம்னா சக்கரவள்ளி கிழங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு நமக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்ம கொடுத்த மாதிரியும் இருக்கும்.
பாருங்க இப்போ ஓரளவுக்கு ஒட்டாமல் வருது. இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ நல்லா சூப்பராக வந்திருக்கு அல்வா பதத்துக்கு. இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நட்ஸ் வறுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நட்ஸ் ஆட் பண்ணிடலாம். அதில் பாருங்க நல்லா ஒட்டாம வருது. இப்போ பாருங்க இது வேற பிளேட்ல மாத்திடலாம். பாருங்க அப்படியே ஒட்டாம வருது பாருங்க. சூப்பரா, இதுதான் கரெக்டான ஸ்ட்ரக்சர், கரெக்டான பதம். அப்படியே விழுகணும். சூப்பரா ஒட்டாம விழுது பாருங்க. இது வேற பிளேட்ல வேற பவுல்ல மாத்திடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான சக்கரவள்ளி கிழங்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த அல்வா. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.